அது இன்றைக்கி வந்து லேடிஸ் நிற்கிறது கிடையாதுங்க. இந்த என்னது நைன்ஸா அவங்க தாங்க இன்றைக்கி அதிகமாக நிற்கிறாங்க. லைட் அடிக்குங்க, அதுங்க தொழிலை அதை பார்க்குதுங்க, நம்ம தொழிலை நம்ம பார்ப்போம். எதுக்கு அனாவசியமாக அங்கே நிறுத்திட்டு போனாங்க, நான் கத்திட்டு போவேன், டே கம்யூனிட்டியில் போய் சாவாதீங்கடா, ஒழுங்காக வண்டி எடுத்துகிட்டு போங்கடா அப்படின்னுவேன். சொல்லிவிட்டு நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். கண்டிப்பாக வரும். உனக்கு முடியலையா ரெஸ்ட் எடுங்க, வீட்டுக்கு போங்க. வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்குல்ல, அப்புறம் அவள் அந்த மாதிரி போனாக்கா இவனுக்கு கம்யூனிட் பண்ணலா? அது நம்மளோட ஒய்ஃபு தானே. இப்போ நாம் வெளியில் போயிடுறோம், நம்ம வீட்டில் இருக்கிறது வேறு ஒருத்த கூட போனால் என்ன பண்ணுவோம்? நம்ம தாங்குமா? தப்பு தானே அது. இதை வந்து அந்த டிரைவருங்க வந்து எவனும் சிந்திக்கிறது கிடையாது. இந்த நைட்டு வந்துட்டு இருந்தேன் சென்னை ரோட்டில், விழுப்புரத்துக்கு அந்தாண்ட நின்றுட்டு தான் இருக்குது. 10 லாரி போய் ஓரம் தான் கட்டி நிறுத்திட்டு இருக்கிறானுங்க. எவனை போய் என்ன கேட்குறது? நான் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு தான் இருந்தேங்க. என்ன பிரச்சனை வரும்னா 4 பேர். அது இன்றைக்கி வந்து லேடிஸ் நிற்கிறது கிடையாதுங்க. இந்த என்னது நைன்ஸா அவங்க தாங்க இன்றைக்கி அதிகமாக நிற்கிறாங்க எல்லா ஊர்லேயும். அவனுக்கு என்ன பண்ணுவானா, ஒருத்தன் மட்டும்தான் லைட் அடிப்பாங்க வெளியில் நின்றுக்கிட்டு. அடிக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம், இங்கேயே பண்ணுறானுங்க. இங்கே நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பண்ணுறானுங்க. ஒருத்தன் லைட் அடிக்கிறான்னு சொல்லிவிட்டு நம்ம இறங்கி போகிறோம். 4 பேர் எங்கேயா உட்காந்துருப்பான். காசு பெருக்கணுன்னு தான். எப்படி டிரைவரு அவன்கிட்ட கண்டிப்பாக காசு இல்லாமல் இருக்காது, 2000 இல்லாமல் இருக்காது. அட்வான்ஸ் போடுவாங்க, பாக்கெட்டில் வச்சுருப்பான். எப்படியாவது தட்டலாம் பெருக்கலாம்னு சொல்லிவிட்டு தான் ஐடியா பண்ணி 4 பேர் தூரமாக உட்காந்துருப்பாங்க. இவன் இறங்கி உள்ளே போடவுடனே அவன்கிட்ட பேசி வைக்கும் போது நீங்கள் 2 பேர் பின்னாடி வந்து கைத்தை பிடிக்க கத்தி வைக்கும். என்ன பண்ணுவீங்க? திமிர முடியுமா? முடியாது. 4 குத்துனானா இருக்கிறதெல்லாம் பொறி கொடுத்துட்டு ஜட்டியே இல்லாமல் ஓடிற வேண்டியது தான் வண்டிக்கு.